எல்லா பிறப்பும் பிறந்தில் தெரியும் பெருமானே. இன்றைக்கி நம்ம தஞ்சாவூரில் இருக்க இன்னம்பூருங்கிற ஊரில் இருக்கிற எழுந்தருளிநாதர் கோயிலுக்கு வந்துட்டுருக்குறோங்க. இங்கே உள்ள தாயோட பேர் நித்திய கல்யாணி. தலபிரிச்சம் செண்பக மரம், பலா. தீர்த்தம் ஐராவத தீர்த்தம். புராண பெயர் திருவிண்ணம்பூர். இத்தலம் திருநாவுக்கரசரால் தேவாரம் பாடல் பெற்றிருக்குது. சனியும் வெள்ளியும் திங்களும் ஞாயிறும் முனிவனாய் முடி 10 உடை யன்றனை கனிய ஊன்றிய காரணம் என்கொலோ இனியனாய் நின்ற இன்னம்பூர் ஈசனே. நவராத்திரி காலத்தில் இவ்வாறு செய்வது மிகவும் சிறப்புடையதாகும். பேச்சு சரியாக வராத குழந்தைகள், பேச தயங்கும் குழந்தைகள் இக்கோயிலில் அர்ச்சனை செய்தால் நல்ல வாக்கு பெறுகின்றனர். கல்வியும் சிறந்த முன்னேற்றம் ஏற்படுகிறது. குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் முன் இங்கு வந்து வழிபட்டு செல்லலாம். இங்கு அம்பாளை தினமும் கல்யாண கோலத்தில் காட்சி தருகிறாள். திருமணமாகாத பெண்கள் இந்த அம்பிகையை வழிபட்டு நல்ல கணவனை அடைகின்றனர். இவளை நித்திய கல்யாணி என்றும் அழைக்கின்றனர். மற்றொரு அம்பாளான சுகந்த குலந்தாளா அம்பாள் தவக்கோலத்தில் காட்சி தருகிறார். திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லாத தனித்து வாழும் பெண்கள் இந்த அம்பாளை வழிபடலாம். இது சூரியன் பூஜை தலமாகும். இன்னன் என்றால் சூரியன் என்று பொருள். இன்னன் நம்பூர் என்ற பெயர் காலப்போக்கில் இன்னம்பூர் என மாறிவிட்டது. இத்தலத்தோட வரலாறு என்னன்னா, சோழமனின் கணக்காரனான சுதமன் மான் ஒருமுறை காட்டிய கணக்கில் சந்தேகம் ஏற்பட்டது. உரிய கணக்கை சரியாக காட்டும்படி கடுமையான உத்தரவிட்டான். சரியான கணக்கை காட்டியும் தன் மீது பழி வந்துவிட்டதே என எண்ணி அவன் சிவனை வேண்டினான். உடனே சிவன் சுதன்மனின் வடிவத்தில் மன்னனிடம் சென்று ஐயத்தை போக்கினார். சுதன்மன் சற்று நேரம் கழித்து கணக்குடன் செல்லவே, ஏற்கனவே காட்டிய கணக்கு மீண்டும் ஏன் காட்ட வருகிறாய் என மன்னன் சொல்ல, தனக்கு பதிலாக இறைவனே வந்து கணக்கு காட்டிய விவரத்தை மன்னனிடம் எடுத்துரைத்தார். வருத்தப்பட்ட மன்னன் சுதமனின் மன்னிப்பு கேட்டதுடன் ஈசனுக்கு கோயில் எழுப்பினான். சுவாமிக்கு எழுந்தருளிநாதர் அட்டசாரிபுரீஸ்வரர் என்ற திருநாமமும் ஏற்பட்டது. அச்சாரபுரீஸ்வரர் என திருநாமமும் ஏற்பட்டது. அச்சாரம் என்றால் எழுத்து. இது சுயம்புலிங்கம் என்பதால் தான் தோன்றீஸ்வரர் என்ற பெயரும் உள்ளது. அகத்தியருக்கு இறைவன் இத்தலத்தில் இலக்கணம் உபதேசித்துள்ளார். அம்பாள் காந்தார் குலந்தாம்பை என்னும் சுகந்த குலந்தாம்பாளுக்கு தனி சன்னதியும் நித்திய கல்யாணிக்கு அம்மனுக்கு தனி சன்னதியும் ஆகிய 2 அம்பாள் சன்னதிகள் உள்ளன. சூரியன் இத்தலத்தில் வழிபட்டு அதிக ஒளியை பெற்றான். அவனுக்கு இன்னன் என்று பெயரும் உண்டு. இறைவன் சூரியனை நம்பி வழிபட்டதால் இன்னம்பூர் என பெயர் பெற்றுள்ளது.